ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மார்க்கெட் நல்லா பாசிட்டிவா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கு. சரி, இந்த பாசிட்டிவ்க்கு என்ன ரீசன்? இப்போ இந்தியா பாகிஸ்தானோட அந்த போர் பதற்றம் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா போகுதே. அப்ப எஃப்ஐஐஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா? நம்ம நாட்டுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகமா தான் இருக்கு. எப்ப வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நல்லாவே பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்ப நம்ம திருப்பியும் 25 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது அப்படியே போகுமா? இப்ப இந்த ஏற்றத்துக்கு காரணம் அப்படின்றது எஃப்ஐஐஸ் வாங்குறாங்களா திரும்ப, இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? கண்டிப்பா எஃப்ஐஸோட முக்கியமான வாங்குதல் தான் நம்ம சந்தையினுடைய இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஏற ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான ஒரு காரணம் பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து எஃப்ஐஸ் நம்முடைய சந்தையில தொடர்ந்து வாங்குவர்களாக இருந்து வராங்க. அதுவும் குறிப்பா இப்ப மே மாசம் ஆரம்பிக்கிற இந்த ஒரு ஆரம்ப கட்டத்திலே கூட வெள்ளிக்கிழமை முடியும் போது ஒரு 2769 கோடிக்கு வாங்கியிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஏப்ரல் மாசம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நெட்டா 2735 கோடி வாங்கினதா இருந்தாலும் அவங்க வாங்க ஆரம்பிச்சது அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டோட்டலா விற்பவர்களா தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க வாங்கின அந்த 40,000 கோடி அப்படின்றது அதுக்கு முன்னாடி அவங்க 38,000 கோடி வித்திருக்காங்கன்றதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நெட்டா இப்ப 2600 கோடிக்கு அவங்க வாங்கி இருக்கதா சொல்றோம். ஆக இந்த ஏப்ரல் பாதியிலிருந்து எஃப்ஐஸ் வாங்க ஆரம்பித்திருப்பது என்பது நம் சந்தைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா பாக்குறோம். அதே நேரம் உலக சந்தையை ஒட்டிதான் நம் சந்தையும் நகரும்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது உலக சந்தை அப்படின்றது கடந்த வாரங்களில் எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமா அமெரிக்காவினுடைய டவ் ஜோன்ஸ் அதான் நம்ம எடுத்து பார்ப்போம். அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் ஆக்சுவலா நமக்கு போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றம், அதாவது நிப்டியை விட மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க சந்தைன்றது மிகப்பெரிய வலுவான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறதையும் பார்க்கிறோம். அதாவது டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே சுமார் 1.5% என்ற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது பார்க்கிறோம். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் வெளியான ஜாப் டேட்டா அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இருந்தது என்பதும், அதனால அங்க ஆரோக்கியமான ஒரு ஜாப் டேட்டா நிலைமை இருக்கிறதையும் இப்ப பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிலைமை அப்படின்றது பொருளாதாரம் இந்த டேரிஃப் வார்னால வரக்கூடிய அந்த பொருளாதார பாதிப்பு பெருமளவு இன்னும் அமெரிக்காவை பாதிக்கவில்லை. ரெசெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மந்த நிலையை நோக்கி நகர்வதற்கான அந்த காரணங்கள் போதுமானதாக இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அமெரிக்க சந்தையானது வலுவான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது நம்ம சந்தை 3 மணிக்கு முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட இந்த வலுவான ஏற்றம். ஆனா நம் சந்தைன்னு எடுத்தீங்கன்னா முடிக்கும் போது காலையில பாத்தீங்கன்னா கடன்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தது. ஆனா மார்க்கெட் முடியும் போது அந்த ஏற்றத்தை முழுவதுமே இழந்தது. ஆரம்பிக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 24,311 இருந்து ஆரம்பிச்சு உச்சமா எங்க போச்சு பாருங்க, 24,589 அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 280 புள்ளிகளுக்கு மேலான ஒரு வலுவான ஏற்றத்தை கொடுத்தாலும் கூட முடியும் பொழுது எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கிட்டே வந்துடுச்சு. 24,311 ஆரம்பிச்சு 24,346 முடிஞ்சிருச்சு. ஆகவே இந்த ஒரு சூழல் தனிப்பட்ட முறையில் இந்தியாவினுடைய அந்த பாகிஸ்தான் இந்தியாவுடன் அந்த பதட்ட நிலை என்பது ஒருவேளை இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், போரில் கொண்டு போய் விடுமோ என்ற ஒரு எல்லாருக்கும் அச்சமும் இருக்கிறதா இது காட்டுறதா எடுத்துக்கலாம். ஆனாலும் எஃப்ஐஸ் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலைமையிலையும் நம் சந்தை முடிந்த பிறகு அமெரிக்க சந்தை ஏற்றத்தில் இருக்கும் பொழுது கிஃப்ட் நிப்டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிப்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வியாபாரமாகக்கூடியது ஒரு வலுவான ஒரு ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். நம் சந்தை முடிந்த பிறகு அது ஒரு 60-70 புள்ளிகள் கொஞ்சம் ஏறிதான் முடிஞ்சிருக்கு. அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவா இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் நமக்கு ஏதாவது ஒரு டிராமாட்டிக்கான விஷயங்கள் இந்த வீக்கெண்ட்ல நடந்தாலொழிய சந்தையானது இன்னும் வலுவாகத்தான் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த வலு அப்படின்றது நிலைக்குமா அப்படின்றது வரக்கூடிய சில முக்கியமான அரசியல் ரீதியான முடிவுகளின் அடிப்படையில் தான் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு.
ஓகே சார். ஸோ இப்ப இந்த பாசிட்டிவ் அப்படின்றது இப்ப நம்ம எதிர்பார்த்த மாரி எஃப்ஐஐஸ் வாங்குறாங்களா? அது என்னது சார் சொல்றீங்க? எஃப்ஐஸ் வந்து ஏறக்குறைய அவங்க பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தது நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் வித்து தள்ளினாங்க. மார்ச்ல தான் என்ன ஆயிடுச்சு, அந்த விற்கிறதுல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவா மாறுச்சு. அப்புறம் ஏப்ரல்ல ஓரளவுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்தாச்சு. அதனால மார்ச் ஏப்ரல்ல இருந்து எஃப்ஐஸ் வந்து விற்கிறத நிறுத்திட்டு கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இது வந்து சந்தைக்கு தற்போது தேவையான பலத்தை கொடுத்து கொண்டிருப்பதாக தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம வந்து எஃப்ஐஸ் வந்து வாங்குற அதே நேரம் டிஐஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கும் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். நான் சந்தை இப்ப இருக்கிற ஒரு நிலைமை எடுத்து பார்க்கும்போது ஏப்ரல் முடியிறப்போ கடைசி சில தினங்களில் எஃப்ஐஸும் வாங்குறாங்க, டிஐஸும் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம இப்போதைக்கு பாக்குறோம். அதே நிலைமை அப்படின்றது இப்ப மே மாசம் நம்ம ஆரம்பிச்சாச்சு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஃப்ஐஸ் வந்து 2769 கோடிக்கு வாங்கியிருக்கிற நிலைமையில டிஐஎஸும் 3290 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேருமே வாங்குற ஒரு நிலைமையில சந்தை இருக்கு. இது மிக வலுவான நிலையா தான் நம்ம பாக்குறோம். அதே சமயம் இதை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கொள்ள கூடாது. மேக்ரோ சிச்சுவேஷன்ஸையும் பார்க்கணும். சில செக்டார்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே சார். இப்ப இந்த Q4 ரிசல்ட்ல நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு? இந்த ரிசல்ட் ஓட இது கூட வந்து நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா போக காரணமா எப்படி சார்? கண்டிப்பா அதை நம்ம பாசிட்டிவா தான் எடுக்க வேண்டியிருக்கு. முக்கியமான சில ஹெவி வெயிட்ஸ் சந்தையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நினைவு கூறணும். ஹெவி வெயிட்ஸ் சொல்லும் போது இப்ப சந்தையினுடைய ஒரு வேகமான ஒரு ஏற்றத்துக்கான முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா சுமார் 10% அப்படின்னு எடுத்துக்கலாம் நிப்டியில. அது ஏறினாவே நிப்டியை வந்து ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்ம பாக்குறோம். ஸோ அந்த வகையில ரிசல்ட் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுடைய முக்கிய நிறுவனங்களில் குறிப்பா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரியான ஹெவி வெயிட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை தான் கொடுத்திருப்பதா நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரியான ஒரு லாபம் அப்படின்றது எல்லாத்துலயுமே பிரதிபலிக்கிறதா அப்படின்னா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னமும் சில நிறுவனங்கள் எதிர்பார்த்த அளவு லாபத்தை கொடுக்கல அப்படின்றது ஒரு உண்மைதான். என்ன ஒண்ணு, வங்கித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்றது. பெரும்பான்மையான வங்கிகள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது ஐடி சார்ந்த நிறுவனங்கள்ல எஸ்எல் டெக் தான் ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையில இருக்கிறது. மற்றபடி மற்ற ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கல அப்படின்றத பாக்குறோம். வளர்ச்சியும் வருங்காலத்துல கொஞ்சம் மட்டுப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு எஃப்எம்சிஜி செக்டார்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு பேக்கா இருக்கு. ஸோ அதனால சில நிறுவனங்களுக்கு அது சாதகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ மேரிகோ போன்ற நிறுவனங்கள்லாம் லாபத்தை வெளியிடும் போது ஓரளவுக்கு சாதகமான நிலைமையில இருக்கிறத பாக்குறோம். அதுக்காக எல்லாமே எப்படி சாதகமா இருக்கா அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம சாதகமா எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வெளிவந்துட்டு இருக்கிற நிறைய மிட் கேப் நிறுவனங்கள் அப்படின்றதுல பல நிறுவனங்களுடைய லாபம் சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாக தான் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அதனாலதான் அந்த மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கூட அதுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் நிறுவனங்கள் அப்படின்றதுலயே நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப சந்தையானது ஒரு ஏற்றம், வலிமையான ஒரு ஏற்றம் கொடுத்த பிறகு கொஞ்சம் இறங்கும் போது மிட் கேப் நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் வலிமையா தான் இறங்கிட்டு இருக்கு. இப்ப குருஷியலான பாயிண்ட்ல இருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே. ஒருவேளை இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ இறங்குனா ஒரு கணிசமான இறக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் மிட் கேப் ஸ்மால் கேப் இருக்கு. அதுக்காக உடனே இறங்கிடும் சொல்ல முடியாது. பட் நம்ம இந்த ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். மண்டே டியூஸ்டேல அது இறங்காம திரும்பிடுச்சுன்னா கொஞ்சம் அது எஸ்கேப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில இருக்கலாம். இல்ல மண்டே டியூஸ்டேல அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்றதும் ஒரு நல்ல இறக்கத்துக்கு வழிவகுக்கலாம். ஆனாலும் ஒரு கன்சலேஷன் என்ன, முக்கியமான நிறுவனங்கள் வலிமையான லாபத்தை காட்டியதனால் பங்கு சந்தை இன்னும் வலிமையாக இருக்கிறது. சார் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார்? மார்க்கெட் பாசிட்டிவா போனாலும் செக்டார்ஸ் எல்லாம் ஏறிட்டு தான் இருக்கா, இல்ல ஆவரேஜா இருக்கா, எப்படி சார்? செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரே பாஸ்கெட்ல போட முடியாது இப்போதைக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வலிமை காட்டி வந்த இந்த வங்கித்துறையில கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாக.
நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கிராஸ் ரோட்ல இருக்குது. இதனுடைய மேல்நிலை உடைச்சா அடுத்த கட்ட வலிமையான ஏற்றம் வரலாம். அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா வங்கித்துறை சார்ந்த பங்கு நல்ல லாபத்தை காட்டி இருக்கிறதுனால. இதற்கு அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் அப்படி இருக்கும்போது நிப்டியை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது ஒரு வலுவான ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-7 நாளா பாத்தீங்க அப்படின்னா நிப்டியும் பெருசா நகர்ல, ஆட்டோ செக்டாரும் பெருசா நகர்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ மேல் பக்கம் உடைக்குமா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். ஆனா நிப்டில கூட பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா 24,800 24,900 இந்த இடம் முக்கியமான தடைநிலை. அதை தாண்டினாதான் அடுத்த கட்ட வலுவான ஏற்றம் வரும். அதனால அடுத்த ஏற்றமான ஒரு 300-400 புள்ளிகளை நம்பி நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றத தவிர்க்கணும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார்ல ஏற்கனவே அதுல செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு. அதனால இப்போ ஒவ்வொரு ஏற்றத்திலுமே இப்போதைக்கு எஃப்எம்சிஜிலையும் செல்லிங் தான் வரும். அதனால அந்த செக்டார்ல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து ஃபார்மா செக்டார் அப்படின்றது இது வரைக்கும் ஒரு வலிமை காட்டி வந்தாலும் கூட கடந்த ஒரு 5-6 நாட்களா குறிப்பா டேரிஃப் விவகாரங்கள் இதுக்கு இன்னும் நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. இருந்தாலும் ரெக்கவரி ஆயிடுச்சு. டேரிஃப்ல இருந்து ரெக்கவரி ஆகி வந்தாலும் கூட இப்பவும் அதை நம்ம ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா தான் பார்க்கணும். செக்டார் வைஸ் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், தள்ளி தான் நிக்கணும். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அது பாதிக்கப்பட்ட செக்டாரா தான் முதல்ல இருந்து பார்க்கப்பட்டது. ஆனாலும் இந்த டேரிஃப் விவகாரத்துல ஒரு தளர்வு வந்ததுனால அதுவும் ஒரு ஏற்றத்துல இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு தடைநிலை கிட்ட இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. அதை உடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே சமயம் இப்போதைக்கு வரக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டு மிக வலிமையான தடை இருக்கு. அதனால கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும், எல்லா ஏற்றத்தையும் பயன்படுத்தி அப்படின்னு பார்க்கணும். மெட்டல் அப்படின்றது மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மெட்டல் வீக்கா தான் இருக்கு. அதனால மெட்டல்ல நம்ம ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் விற்பனையை முடிக்க விட வேண்டும். ஓகே சார். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு எஸ்எஃப்எல் கிளாஸ் வேணும் அப்படின்னா இமிடியட்டா கால் பண்ணுங்க. ஏன்னா கிளாஸ் சார் மண்டே தானே சார் போகுது எஸ்எஃப்எல்? மண்டே. இது ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம லைவ் மார்க்கெட்ல மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 2 hours 4 வாரத்துக்கு பயிற்சி நடக்கும். பயிற்சி நடக்கும் போதே இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் எல்லாத்துக்குமே நம்ம லைவாவே ஆர்டர்ஸ் போட்டு வாங்கலாம், விற்கலாம். ஓகே சார். ஸோ இந்த எஸ்எஃப்எல் கிளாஸ் நீங்க சண்டே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறுநாள் மண்டேவே போக போகுது. அதனால இமிடியட்டா கால் பண்ணி கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 1 month 2 month கழிச்சு தான் கிளாஸஸ் எல்லாமே வரும். அதனால இப்பவே கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.